செய்தி 42. பாவத்திலிருந்து விடுதலை. முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தபோது, விழுந்து போன போது பாவம் அவனுக்குள் நுழைந்தது. எனவே அவனுக்குள் பிறக்கிற எல்லாருமே பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள் அல்லது பாவியாக பிறக்கிறார்கள். பாவத்தோடு பிறந்தபடியினால் அவர்கள் எல்லாருமே பாவம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்ட பிறகு அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் 1 யோவான் 3:9 காட்டி தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லும்போது தொடர்ந்து அவன் பாவத்தை பயிற்சி செய்ய மாட்டான் என்று குறிக்கிறது. ஆனால் அவன் பாவம் செய்வான் என்பதை 1 யோவான் 1:9 சொல்கிறது. நாம் பாவம் செய்தால், அந்த பாவத்தை அறிக்கை செய்தால் தேவன் மன்னிப்பார் என்று. எனவே பாவம் மனிதனுக்குள் இருக்கிறது. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி? பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? அதை தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் வீழ்ந்தபோது பாவம் அவனுக்குள் நுழைந்தது. ஆதியாகமம் 3:6 ஸ்திரீயானவள் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு மரத்தின் கனியை ஏவாள் பறித்து புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எனவே ஆதாம் வீழ்ந்து போனான். அப்பொழுது பாவம் அவனுக்குள் நுழைந்தது. ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. ஆதாம் வீழ்ந்தபோது பாவம் அவனுக்குள் நுழைந்தது. எனவே அவன் பாவியானான். எனவே அவனுக்குள் பிறக்கிற எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறார்கள், அதாவது பாவத்தோடு பிறக்கிறார்கள். எனவே எல்லா மனுஷனுக்குள்ளும் பாவம் குடியிருக்கிறது. ஆதாம் ஒரு பாவியானான். ஆதாமிடமிருந்து பிறந்த எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள். எனவே எல்லா மனிதனுக்குள்ளும் பாவம் குடியிருக்கிறது. ரோமர் 5:19 ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். 7:17 நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கலாத்தியர் 2:17 நாமும் பாவிகள் ஆக்கப்படுவோமா? பாவம் ஒரு நபர் போல் இருக்கிறது. எனவே அது நுழையவும் ஆளவும் மக்களை அதிகாரம் செலுத்தவும் மக்களை ஏமாற்றி கொல்லவும் மக்களில் குடியிருக்கவும் தங்கள் இதயத்துக்கு மாறாக செயல்படவும் செய்கிறது. இவ்வாறு பாவம் நபராக்கப்பட்ட சாத்தானாயிருக்கிறது. ரோமர் 5:12 ஒரே மனிதனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. வசனம் 21 பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 6:14 பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படியானால் இதற்கு முன்பு அது மேற்கொண்டிருக்கிறது. 7:11 பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டது. 7:20 நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் உள்குடியிருக்கும் பாவத்தினால் மனிதன் வெளியே பாவம் செய். ரோமர் 7:20 நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். 1 ராஜாக்கள் 8:46 பாவம் செய்யாத மனிதன் இல்லையே.
உள்குடியிருக்கும் பாவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் மரித்தார். 1 கொரிந்தியர் 15:3. கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் மரித்தார். கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். 1 பேதுரு 2:24, கலாத்தியர் 1:4. 1 பேதுரு 2:24. கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கலாத்தியர் 1:4. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்து மனிதர்களுக்கு பாவிகளுக்காகவும் மரித்தார். ரோமர் 5:6, 2 கொரிந்தியர் 5:15, 1 தெசலோனிக்கேயர் 5:10. ரோமர் 5:6. நாம் பலனற்றவர்களாக இருந்தபோதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 2 கொரிந்தியர் 5:15. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:10. கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்து பாவிகளுக்காகவும் மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காகவும் பாவிகளுக்காக மரித்தார். கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். அதுபோல கிறிஸ்து பாவிகளுக்காகவும் மரித்தார். பாவமில்லாத கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவம் சிலுவையின் மீது அவர் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க. 2 கொரிந்தியர் 5:21. பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். ரோமர் 8:13. தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் மாம்சத்தின் போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். லார்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்கு பாவம் என்றால் என்ன என்பது தெரியாது. ஏனெனில் அவரிடம் மட்டுமே உள்வசிக்கும் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அவர் ஆதாமில் பிறக்கவில்லை. ஆதாமில் பிறந்திருந்தால் அவர் பாவத்தோடு பிறந்திருப்பார். அவர் தேவனால் பிறந்தபடியினால் அவருக்குள் பாவமில்லை. பாவமில்லாத ஒரே மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடம் உள்வசிக்கும் பாவம் இல்லாதிருந்தது. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எபிரேயர் 2:4-15. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய மாம்சத்தில் பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. யோவான் 1:14 சொல்கிறது வார்த்தை மாம்சமானது என்று சொல்கிறது. ஆனால் ரோமர் 8:3 சொல்கிறது அவர் பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தாலும் கூட அவருடைய மாம்சத்தில் பாவம் குடியிருக்கவில்லை. அந்த பாவமில்லாத மாம்சத்தோடு தான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆனால் அந்த பாவமில்லாத மாம்சம் பாவமுள்ள மாம்சத்தோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. அந்த ஒட்டி கொண்டிருந்த பாவமுள்ள மாம்சத்தை அவர் போர்த்து கொள்ளவில்லை. அவர் பாவமில்லாத மாம்சத்தில் தான் 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். சிலுவைக்கு சென்றபோது கடைசி 3 மணி நேரத்தில் பாவமுள்ள மாம்சம் அவர் மேல் போர்த்தப்பட்டது. அப்பொழுது தேவன் அதாவது மனுக்குலத்தின் முழு பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பாவமும் சுமத்தப்பட்டது. அப்பொழுது தேவன் அவரை தன்னுடைய குமாரனாக பார்க்கவில்லை, பாவத்தின் முழு உருவாக பார்த்தார். அவரை தண்டித்தார். பாவம் இப்படியா? ரோமர் 7:17-18. நான் அல்ல, எனக்குள் வாசனாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
அப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். கொலோசியர் 1:21. அவருடைய மாம்சத்தில் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். ரோமர் 8:3. தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். உள்வசிக்கும் பாவம் அவனுடைய சரீரம் உருமாற்றம் அடையும் வரை ஒரு மனிதனுக்குள் இருக்கும். ரோமர் 7:20. நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. வசனம் 23. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உள்வசிக்கிற உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. பிலிப்பியர் 3:21. நம்முடைய அற்பமான சரீரத்தை கிறிஸ்து பாவத்தையும் பாவங்களையும் சுமந்து தம் மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாலும் பாவம் இன்னும் விசுவாசிக்குள் இருக்கிறது. யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் விசுவாசிக்கு எழுதப்பட்டது. அவர் எழுதினார், நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். இது உள்வசிக்கும் பாவத்தை பற்றி சொல்கிறது. 2:1 சொல்கிறது, நீங்கள் பாவம் செய்தால், உள்வசிக்கும் பாவம் இருக்கிறபடினால் நாம் பாவம் செய்ய முடியும். இது விசுவாசிக்கு சொல்லப்படுகிறது. எனவே ஒரு விசுவாசிக்குள் உள்ளுரையும் பாவம் இருக்கிறபடினால் அவன் பாவம் செய்ய முடியும். கிறிஸ்து பாவத்தையும் பாவங்களையும் சுமந்து தம் மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருந்தாலும் பாவம் இன்னும் விசுவாசிக்குள் இருக்கிறது. பாவ சரீரம் உருமாற்றப்படும் போது மட்டுமே நம்முள் பாவம் குடியிருக்க முடியாது. ரோமர் 6:8-3, பிலிப்பியர் 3:21. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோமே. 8:3. தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிலிப்பியர் 3:21. கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாவ சரீரம் உருமாற்றப்படும் போது மட்டுமே நம் ஆழ்தத்துவத்தில் இருந்து பாவத்தை கிறிஸ்து எடுத்து போடாவிட்டாலும் கூட சிலுவையிலும் உயிர்த்தெழும் அவர் முடித்த வேலையினால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். ரோமர் 6:10, 11, 14, 18. ரோமர் 6:10. அவர் மரித்தது பாவங்களுக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். வசனம் 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாம் எண்ணிக்கொள்ளுங்கள். வசனம் 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வசனம் 18. பாவத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் நீதிக்கு அடிமைகளானீர்கள். லார்ட் ஜீசஸ். நாம் இங்கு 3 பேரை பார்க்கிறோம். உள்வசிக்கும் பாவம், பழைய மனிதன், பாவம் செய்யும் உடல். உள்வசிக்கும் பாவம் பழைய மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது. பழைய மனிதன் பாவத்தை நேசிக்கிறான். எனவே அவன் சரீரத்திற்கு பாவம் செய்ய கட்டளையிடுகிறான். பாவ சரீரம் உடனடியாக பாவம் செய்கிறது. ரோமர் 7:8. பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில்
அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஓ லார்ட் ஜீசஸ். ஸோ பாவம் செய்வதின் வழிமுறை இதுதான். பாவத்தை நேசிக்கக்கூடிய பழைய மனிதனை உள்வசிக்கும் பாவம் செய்ய தூண்டுகிறது. அவன் பாவம் செய்ய சரீரத்துக்கு கட்டளையிடுகிறான். சரீரம் உடனே பாவம் செய்கிறது. பாவத்தையும் சரீரத்தையும் இணைக்கிற பழைய மனிதனை கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் அறைந்தார். எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடும். பாவத்தை பற்றி நினைக்காமலே இருந்தால் பாவம் செய்யாமல் இருக்கலாம் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். அதாவது அவர்கள் உள்வசிக்கும் பாவமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் உடலை வருத்தினால் அது பாவம் செய்யாது என்று சொல்கிறார்கள். ஆனால் ரெண்டுமே சாத்தியமில்லை. ஒரு குழந்தையை கொஞ்ச காலங்களுக்கு காட்டில் விட்டுவிட்டு அவனை இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்தார், நாட்டுக்கு கொண்டு வந்தார். அவன் உடனே பாவம் செய்கிறான். குழந்தைக்கு பொய் சொல்ல யார் சொல்லிக் கொடுத்தார்? அது பாவம் செய்கிறது. எனவே உள்வசிக்கும் பாவமும் பாவ உடலும் இருக்கும். அதை ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பழைய மனுஷன் இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், சிலுவையிலே பழைய மனிதனை தீர்த்து கட்டிவிட்டார். பழைய மனிதன் தீர்த்து கட்டபடியினாலே உள்வசிக்கும் பாவம் இருந்தாலும் பாவத்தை செய்யும் உடல் இருந்தாலும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய பழைய மனிதன் இல்லாதபடியினால் அவன் பாவம் செய்ய முடியாது. இப்படியாக ஒரு அற்புதமான வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஸோ பாவத்தையும் சரீரத்தையும் இணைக்கிற பழைய மனிதனை கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் அறைந்தார். எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடும். கலாத்தியர் 2:20, ரோமர் 6:6. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ரோமர் 6:6, நாமே பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். ஸோ பாவத்தையும் சரீரத்தையும் இணைக்கிற பழைய மனிதனை கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் அறைந்தார். எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடும். பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு உண்மை. ஆனால் நாம் ஆவியில் இருக்கும்போது மட்டுமே அது நிஜமாக முடியும். எனவே நாம் நம் ஆவியில் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஓ லார்ட் ஜீசஸ். ரோமர் 8:9-10, 1 யோவான் 3:9. ரோமர் 8:9-10, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாகவும் இருக்கும். 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எதுவும் பாவம் செய்யாது. எது தேவனால் பிறந்திருக்கிறது? நம்முடைய ஆவி. நம்முடைய ஆவி தேவனால் பிறந்திருக்கிறபடியினால் அது பாவம் செய்ய முடியாது. அதாவது நாம் ஆவியில் இருக்கும் போதெல்லாம் நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஸோ பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு உண்மை. ஆனால் நாம் ஆவியில் இருக்கும்போது மட்டுமே அது நிஜமாக முடியும். எனவே நாம் ஆவியில் இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம். நம் ஆழ்த்தத்துவத்திலிருந்து பாவத்தை கிறிஸ்து எடுத்து போடாவிட்டாலும் கூட சிலுவையிலும் உயிர்த்தெழுதலிலும் அவர் முடித்த வேலையினால் மாம்சத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். பாவம் செய்வதின் வழிமுறை இதுதான். பாவத்தை நேசிக்கக்கூடிய பழைய மனிதனை உள்வசிக்கும் பாவம் செய்ய தூண்டி விடுகிறது. அவன் பாவம் செய்ய சரீரத்துக்கு கட்டளையிடுகிறான். சரீரம் உடனே பாவம் செய்கிறது. பாவத்தையும் சரீரத்தையும் இணைக்கிற பழைய மனிதனை கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் அறைந்தார். எனவே ஒரு விசுவாசி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடும். பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு உண்மை. ஆனால் நாம் நம் ஆவில் இருக்கும்போது மட்டுமே அது நிஜமாக முடியும். எனவே நம் ஆவில் இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். நாம் எப்பொழுதெல்லாம் மறுபடி பிறந்த நம்முடைய ஆவில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பழைய மனிதன் சிலுவையில் அறைந்ததை அனுபவிப்போம். அது நிஜமாகும். அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஸோ நாம் ஆவில் இருக்க வேண்டும். பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நாம் ஆவில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.